என்பதை ஏழு இறைவனினுடைய நாட்டத்தோடு நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஆரம்பத்தில் இது இஸ்லாமிய நாடு என்பதை தாண்டி ஏனைய நாடுகளில் இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு என்று பல வகையான அநீதிகள் இழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் மற்ற நாடுகளை எல்லாம் தாண்டி நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டில் குஜராத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. அதில் இஸ்லாமியர்களினுடைய உயிர் ஏராளமாக பறிக்கப்பட்டது. பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருந்த பல நூறு வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட பாபரி மசூதி பள்ளி இடிக்கப்பட்டு பல வகையான கலவரங்கள் கட்டவிழ்க்கப்படப்பட்டது. இன்னும் இந்த இந்திய நாட்டில் யூபி, ஒரிசா போன்ற மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கான அநியாயங்கள் தொடர்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சமர்ப்பணமாக அல்லாஹு தஆலாவினுடைய திருமறையில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். குலில்லாஹும்மல் மலிகல் துஅத்தில் முல்க மன் தஷா وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. அல்லாஹ் தஆலா திருமறையில் பேசுகிறான், நாம் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவோம், நாம் நாடியவர்களை இழிவுபடுத்துவோம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு பின்னால் சொல்லி காட்டுகிறான், நாம் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்போம், நான் நாடியவரை ஆட்சியிலிருந்து இறங்க செய்வோம். இதனுடைய ஒட்டுமொத்த விளக்கமும் என்னவாக இருக்கிறது என்றால், நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்துவோம், ஒரு சில நபர்களுக்கு ஆட்சியை பிடுங்கி கண்ணியப்படுத்துவோம், இன்னும் ஒரு சில நபர்களை ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து உள்ளது. அல்லாஹுவாலேயே நியமிக்கப்படுகிறது. ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹுவிற்கு மட்டும்தான் தெரியும். யாரினுடைய ஆட்சியில் உயர்வும் இழிவும் இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த திருமறையினூடாக பேசுகிறான். இப்பொழுது நாம் அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டு தொடர்படியாக இப்படியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாட்டிறைச்சியை சாப்பிட்டால் ஓடும் ரயிலில் ஒரு மனிதரினுடைய கழுத்தரிக்கப்படுகிறது. ஒரு குடும்பம் வீதியில் இழுத்து வரப்பட்டு அடிக்கப்படுகிறது. காரணம், அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட ஒரு மாட்டிறைச்சியை சாப்பிடுவதற்காக. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக பல மாநிலங்களில் என்னுடைய சமூகம் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களிடத்தில் நாம் சொல்ல வருவதெல்லாம் ஒன்றுதான். நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் இந்த இஸ்லாமியர்களை நாம் அடிக்கலாம், என்ன துன்புறுத்தினாலும் அவர்களினுடைய எதிர்வனை என்பது குரலாக மட்டுமே இருக்கும் என்பதாக. ஆனால் அப்படி கிடையாது. நேற்றைய தினம் திருமறையில் ஒரு வசனத்தை நான் பதிவு செய்தேன். ஃபிரௌனை அல்லாஹு தஆலா எப்படி கடலுக்குள்ளால் இழுத்து வந்து மூழ்கடித்தான் என்பதாக. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு பல முறைகள் அல்லாஹ்வை பற்றியான செய்திகளை சொன்னார்கள், மார்க்கத்தை பற்றி சொன்னார்கள். அவன் தெரிந்தும் கூட இருந்தும் கூட அதனை எல்லாம் ஏற்காமல் மறுத்தான். அல்லாஹ் தஆலா அப்படிதான் பொறுமையாக இருப்பான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, அவர்கள் எதிர்பாராத புறத்தில் நாங்கள் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக எமது பக்கம் இழுத்து வருவோம். அவர்களுக்கான நிலை தடுமாறும் பொழுது அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், லா தஹ்ஸபன்னல்லாஹ ஆஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநீதம் செய்பவர்களும் அக்கிரமம் செய்பவர்களையும் அல்லாஹ் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக என் அன்பு சமூகமே நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்களுக்கான ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் நிலை குத்தி சக்கராத்தினுடைய நிலையில் இருப்பார்களா இல்லையா? அந்த நேரம் அவர்களுக்கு வருவதற்காகத்தான் அவர்களினுடைய நேரத்தையும் அவர்களினுடைய ஆட்சியையும் அவர்களினுடைய அதிகாரத்தையும் அநியாயங்களின் பக்கம் செல்லும் போதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான்.
இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் முஸ்லிம்களை சீண்டினால் அமைதியாக இருப்பார்கள். நாம் முஸ்லிம்களை என்ன செய்தாலும், எப்படிப்பட்ட சோதனைக்கு ஆட்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் அமைதியாக மட்டும்தான் இருப்பார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த மக்காவினுடைய வாழ்க்கையை அவன் கைப்பற்றினான். சஹாபாக்களினுடைய வாழ்வாதாரம் அடித்து பிடுங்கப்பட்டது. காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை தெளிவான முறையில் பின்பற்றியதன் காரணத்தினால். அப்படியே அல்லாஹ் விட்டுக் கொண்டே இருந்தான். எந்த அல்லாஹ் சொன்னானோ, எந்த அல்லாஹ் திருமறையில் சொன்னானோ, லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநீதம் செய்பவர்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக மனித சமூகமே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் பொறுத்திருப்பதெல்லாம் அவர்களுக்கான முடிவு நாள் வரும் வரையிலும் தான். அதைத்தான் அல்லாஹு தஆலா அபூ ஜஹீலுடைய மரணத்தில் என்னுடைய சமூகத்திற்கு பாடமாக எடுத்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த அபூ ஜஹல் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதியாக இருந்தானோ, இஸ்லாத்தினுடைய அந்த பரப்புதலை தடுப்பதற்கு மிக பெரும் விரோதியாக இருந்தானோ, என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து மக்காவினுடைய வீதியில் தொழுது கொண்டிருக்கும் போது குடலை தோளில் போட்டு என்னுடைய தூதரை சிரமத்திற்கு உள்ளாக்கினானோ, அந்த அபூ ஜஹலை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதரை சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பத்ருடைய யுத்தக்களம் அல்லாஹ் தஆலா பொறுமையாக வைத்திருந்தான். அபூ ஜஹலே என்ன செய்ய வேண்டுமா? செய்து கொண்டே இரு, செய்து கொண்டே இருக்கு, உனக்கான நேரத்தை நான் கொண்டு வருவேன் என்று எப்படி அல்லாஹ் வாக்கு கொடுத்தானோ அதே போன்று அபூ ஜஹலை அல்லாஹ் தஆலா பத்ரினுடைய களத்திற்கு இழுத்து வருகிறான். இஸ்லாமியர்களுக்கும் குறைஷிகளுக்கும் மத்தியிலான போர் மிக அதிகமான முறையில் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இரண்டு சிறுவர்கள் வருகிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலை தட்டுகிறார்கள். யா அம்மி சொல்லுகிறார்கள், சாச்சாவே அபூ ஜஹல் என்ற ஒருவன் இருக்கிறானாமே, அவனை சற்று எங்களுக்கு அடையாளம் காட்டுங்கள். இரண்டு சிறுவர்கள் முஆது முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய வெறும் 14 வயது மட்டும் நிரம்பியவர்கள் கேட்டார்கள், அபூ ஜஹலை காட்டுங்கள் எங்களுக்கு. அவர்கள் கேட்டார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் சிறுவராக இருக்கிறீர்கள், அவன் ஒரு கொடுங்கோலன், பயங்கரவாதி, அவன் யாரை பார்த்தாலும் கழுத்தறுப்பதற்கு முன்வரக்கூடியவன். அந்த அபூ ஜஹலை நீங்கள் ஏன் சிறுவர்கள் கேட்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இரண்டு முஆது முஅவ்விதும் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், யசுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தூதரை அந்த அபூ ஜஹல் திட்டுகிறானாமே, என்னுடைய தூதர் மக்காவில் வாழும்போது இன்னல்களை கொடுத்தானாமே, என்னுடைய மார்க்கத்திற்கான எதிரிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறானாமே, இஸ்லாமிய அமைதியை அவன் குலைக்கக்கூடியவனாக இருக்கிறானாமே, அவனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று அவனை நாங்கள் பார்த்தால் நாங்கள் அவனுடைய கரத்தில் சாக வேண்டும், இல்லை என்றால் அவன் எங்களினுடைய கரத்தில் சாக வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹல் அப்படியே ஒரு வாகனத்தின் முன்னால் பயணிக்கிறான். அடையாளம் காட்டப்படுகிறது. இதோ சொல்லுகிறான் அபூ ஜஹல் என்பதாக. வெறும் 14 வயது மட்டும் நிரம்பிய அந்த இரண்டு சிறிய சஹாபாக்கள் மிக வேகமாக பாய்ந்தார்கள். பாய்ந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒருவர் அது குதிரையோ அல்லது ஒட்டகமோ தெரியவில்லை, அதன் காலை ஒருவர் வெட்ட இன்னொருவர் அபூ ஜஹலினுடைய கழுத்தை வெட்டுகிறார். அபூ ஜஹல் கீழே விழுந்து விட்டான். ஒட்டுமொத்த கூட்டமும் கதற ஆரம்பிக்கிறது. தலைவர்களினுடைய கழுத்து வெட்டப்பட்டு விட்டது என்பதாக. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை அழைக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத், அபூ ஜஹலினுடைய கழுத்து வெட்டப்பட்டு விட்டது என்ற செய்தி வந்தது. ஆனால் அபூ ஜஹல் எங்கே கிடக்கிறானோ அங்கே சென்று பாருங்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்ததன் காரணம் என்ன தெரியுமா? அந்த யுத்த களத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த 4 மிகப்பெரிய சஹாபாக்களை காட்டிலும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்பட்டதன் காரணம் என்ன தெரியுமா?
மக்காவில் ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வை பற்றியான திருமறை வசனத்தை மக்காவினுடைய வீதியில் நின்று சத்தமாக ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹல் என்ன செய்வான் தெரியுமா? அம்பு எறியக்கூடிய அந்த அம்பை எடுத்து அவர்களுடைய கழுத்தை அடித்து அந்த மக்காவினுடைய வீதியில் போட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய கழுத்தில் உதித்து சொல்லுவான், அடிமை, உனக்கே இவ்வளவு தைரியம் இருக்கிறது என்றால் எப்படி நீ சம்பந்தமே இல்லாத ஒரு செய்தி இந்த இடத்தில் சொல்ல முடியும் என்பதாக ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய கழுத்தை உதித்தான் அபூ ஜஹல். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊதை அழைத்தார்கள். அல்லாஹ் அப்படித்தான் காலத்தை உருளோட செய்வான். உங்களுக்கான அநியாயங்களை செய்து கொண்டே இருங்கள், ஆனால் உங்களுக்கான முடிவென்ற ஒரு நாள் வரும். யாரை நீங்கள் அநியாயத்திற்கு ஆளாக்கினீர்களோ அவர்களினுடைய கருத்தினால் தான் வேறறுக்கப்படுவீர்கள் என்பதற்கு இது ஒரு சமர்ப்பணம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அபூ ஜஹல் மரணப்படுக்கையில் கழுத்து அறுத்தும் அறுக்காமலும் உயிர் சென்றும் செல்லாமலும் அந்த சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கழுத்தை காலில் தூக்கி கழுத்தில் தூக்கி காலை வைத்து சொன்னார்கள், அதே அபூ ஜஹலே, மக்காவில் நீ ஆட்சியாளனாக இருந்தாய், எங்களினுடைய மார்க்கத்தை எதிர்த்து வாழ்ந்து வந்தாய். ஆனால் உனக்கான ஒரு நிலை மாறியதை பார்த்தாயா இல்லையா? ஒரு நாள் உன்னுடைய காலடியில் எனது கழுத்து இருந்தது, ஆனால் இன்றைய தினம் என்னுடைய காலடியில் உனது கழுத்து இருக்கிறது. என்னுடைய ரப்பு அல்லாஹ் உயர்வானவன் என்பதாக அந்த இடத்தில் சொல்லி அபூ ஜஹலினுடைய கழுத்தை வேறறுத்தார்கள் என்றால், என் அன்பு சொந்தங்களே, அல்லாஹ் என்னை சோதிப்பான், எனக்கான நாளை விட்டு கொண்டே வருவான். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கான நிலைகளை எல்லாம் அல்லாஹ் விட்டு கொண்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ்வினுடைய பிடி அல்லாஹ்வினுடைய பிடி நிச்சயமாக மிக கடுமையானது என்பதாக அல்லாஹ்வினுடைய திருமறை சொன்னது என்றால், என் அன்பு சொந்தங்களே, உங்களுக்கான எனக்கான அநியாயங்கள் இந்த இடத்தில் சாதாரணமாக ஒரு இடத்தில் அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே போன்று இந்த இந்திய நாட்டில் எத்தனையோ நபர்கள் தொழுவதற்கு பள்ளிகள் இல்லாமல் அடிக்கப்படுகிறார்கள். ஹிஜாபை அணிந்து கொண்டு வெளியில் சென்றால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்பதற்காக கழுத்து அறுக்கப்படுகிறது. மாட்டு இறைச்சி அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட ஒரு உணவை உண்பதற்காக ஒரு குடும்பம் முழுவதும் வேறறுக்கப்படுகிறது. அவர்களுடைய அநியாயங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், ஒட்டுமொத்த மனித சமூகமும் உலகம் எப்படி போனாலும் நான் எப்படியும் வாழுவேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எப்படி உன்னுடைய நுபுவத்தை கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹை இந்த சமூகத்திற்கு கொடுத்தாயோ அதே போன்று எங்களுடைய சமூகம் இப்பொழுது அலக்கடிக்கப்படுகிறது. யா அல்லாஹ், இப்பொழுது எங்களுக்கும் ரசூலுல்லாஹை போன்ற ஒரு முஹம்மது தேவைப்படுகிறார். யா அல்லாஹ், எப்படி குறைஷிகளுடைய கரத்தில் இஸ்லாமியர்கள் மாட்டிக்கொண்டு தத்தளித்தார்களோ அந்த நேரத்தில் எப்படி ஹம்சா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அனுப்பி அந்த சமூகத்தை காப்பாற்றாயோ அதே போன்று எங்களுக்கும் ஒரு ஹம்சாவை அனுப்பிவிடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எப்படி இஸ்லாமிய சமூகம் யுத்த களத்தில் பயணிப்பது என்று தெரியாமல் அலக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது காலித் இப்னு வலீதை அனுப்பி அந்த சமூகத்திற்கு நீ பக்கபலமாக இருந்தாயோ அதே போன்று எங்களுடைய சமூகத்திற்கும் ஒரு காலித் இப்னு வலீதை தந்துவிடிய அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸா யூதர்களுடைய கருத்திலிருந்து வெற்றி கொள்வதற்கு ஒரு 14 வயது மட்டும் நிரம்பிய சலாஹுத்தீன் அய்யூபியை இந்த சமூகத்தில் அல்லாஹ் உருவாக்கினாயோ அதே போன்று அல்லாஹ் எங்களுடைய சமூகத்திற்கும் ஒரு சலாஹுத்தீன் அய்யூபி வேண்டும். யா அல்லாஹ், ஒரு காலித் இப்னு வலீத் வேண்டும். யா அல்லாஹ், ஒரு உமர் இப்னு கத்தாப் வேண்டும். யா அல்லாஹ், எதற்கும் அஞ்சாத எதற்கும் துணிந்த மார்க்கத்தை இந்த சமூகத்தில் பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தனிநபரை யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். யா அல்லாஹ் என்பதாக எல்லா நபர்களும் அல்லாஹ்விடத்தில் ஒரு இந்த துஆவை கேட்கக்கூடிய
இருக்கக்கூடிய மக்களாக ஏது இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் இந்த மனித சமூகத்தை சோதிப்பான், சோதித்துக் கொண்டே இருப்பான், இன்னலை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். என்னிடத்தில் பொறுமை வர வேண்டும். நான் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் சொல்லி வளர்க்க வேண்டும். மார்க்கத்திற்காக எதனையும் செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுங்கள் என்பதாக சொல்லி வளர்த்தோம் என்றால் அநியாயங்கள் எவ்வளவு நடந்தாலும் அக்கிரமங்கள் எவ்வளவு நடந்தாலும் அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்து கைகூடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா திருமறையில் அதைத்தான் இந்த மனித சமூகத்தை பார்த்து சொன்னான். மீண்டும் சொல்லுகிறேன், லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன் இன்னமா யுஅخிருக்கும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். அவர்களுடைய கண்கள் நிலை குறித்து நிற்குமா இல்லையா? அந்த சக்கராத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு உணர வைப்பான். முஸ்லிம்கள் மீது கரம் வைத்தால் உன்னுடைய நிலை என்னவாகும் என்பதை ஒரு மனிதர் இருந்தார், கிறிஸ்தவராக வாழ்ந்து வந்தார். அவர் இஸ்லாமியர்களை அரவணைத்ததினால் அல்லாஹ் திருமறையில் அவரை புகழ்ந்து பேசுகிறான். இஸ்லாமியர்களை அரவணைத்தால் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள். இஸ்லாமியர்களை அலக்களிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை நாம் ஏதேனும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் கட்டாயமாக கட்டாயமாக மனிதன் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹ் உணர வைப்பான். கட்டாயமாக இந்த நாட்டினுடைய நீதி எனக்கு உதவி செய்யாது, இந்த நாட்டினுடைய காவல்துறைகள் எனக்கு உதவி செய்யாது, இந்த நாட்டினுடைய காவலர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள், இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எனக்கான உதவிகளை செய்ய மாட்டார்கள். மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறோம். எனக்கான நாள், எனக்கான விடிவு ஒன்று 6 அடி பள்ளத்தாக்கில் இருக்கும், இல்லை என்றால் நாளை மறுமையில் இருக்கும். இந்த உலகத்தில் நான் அதனை எதிர்பார்க்கிறேன் என்றால் என்னுடைய ஈமான் பலமிக்க ஈமானாக மாறினால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் நான் அதனை எதிர்பார்க்க முடியும். இஸ்லாத்தை எதிர்த்தவர்களை அல்லாஹ் விட்டு அப்படியே விட்டுவிடாமல் இன்னும் ஃபிரௌனினுடைய உடல் எகிப்தில் ஒட்டுமொத்த உலகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்காட்சி மையகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் என்னுடைய அல்லாஹ் காட்டுவான். இஸ்லாமியர்களை எதிர்த்தால் நீங்கள் கொடுங்கோல் ஆட்சியாளராக இருந்தால் உங்களை நாம் அழிப்பதை காட்டிலும் அந்த அழிப்பை வரலாற்று சிந்தனை இடத்தில் நாங்கள் பதிவிப்போம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த விரோதிகளுக்கு எடுத்து காட்டக்கூடிய அளவிற்கு தான் என்னுடைய சமூகம் இருந்தது. ஆதலால் என்னுடைய ஈமானை அதிகப்படுத்தும் விதமாக என்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும். நான் பெற்றெடுக்கக்கூடிய வளர்த்தெடுக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய மனைவி மக்களும் இப்படி என்பதாக எல்லோரிடத்திலும் ஈமானை சொல்லி அல்லாஹுவை பற்றி சொல்லி அல்லாஹுவிற்காக வாழுவதை பற்றி சொல்லி வளர்த்தெடுத்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்தப்பட்டு 6 அடி பள்ளத்தாக்கிலும் கண்ணியப்படுத்தப்பட்டு மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் அமைதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் உன்னுடைய உதவியை எதிர்பார்த்த கூட்டமாக அல்லாஹ் உன்னிடத்தில் எல்லா அநியாயங்களையும் ஒப்படைத்து வருகிறோம் என்று சொல்லி என்னுடைய மரண நேரம் உங்களுடைய மரண நேரம் வருவதற்கு முன்னால் நான் என்னையும் நீங்கள் உங்களையும் உள்ளத்தால் தூய்மைப்படுத்திக் கொண்ட நல்ல அடியார்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் எழுந்து வச்சுக்கொள்ளுங்க. கடைசியாக கோஷம், அப்புறம் வீட்டுக்கு போகும். ஆண்கள் தான் எழுந்து கொள்ளுங்க. முதல்ல ஆர்ப்பாட்டத்துக்கு கோஷம் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள்லாம் விளக்கணும். நாம் சொல்லக்கூடிய உரிமைகள் குரல் மூலமாக வெளியே வருது. இதுதான் ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியத்துவமே. அதில் ஒரே ஒரு தடவை தான் கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க. சத்தம் வரணும். நேரம் போகுதுமா? நிர்வாகிகள்லாம் வந்துருங்க. நிர்வாகிகள்லாம் வாங்க. 10 பேர் கொண்ட குழு வாங்க. எல்லாம் ஒளிஞ்சு வாங்க. பின்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. நிர்வாகிகள் யூசுஃபுங்க வாங்க. யூசுஃப்
தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு, பொதுவாக இந்த போராட்ட குழுவுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டேன். சரி வாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், வாங்க யூசுப் வாங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், உரிமை கோரும் போராட்டம், கண்டனங்கள் கண்டனங்கள், நகராட்சி மீது கண்டனங்கள், ஒரே மீறிய நகராட்சியே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், கூட்டை பெற கூட்டை பெற கூட்டை பெற கூட்டை பெற வாழ்வு மீறி போடப்பட்ட கூட்டை பெற கூட்டை பெற மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். தமிழக அரசு தமிழக அரசு, திமுக அரசு திமுக அரசு, கவனம் செலுத்து கவனம் செலுத்து.